உண்ணாமலை அண்ணாமலை நம. அடி அண்ணாமலையே பாத விநாயகா, அடி அண்ணாமலையே பாத விநாயகா. இப்போ சமீபத்தில் 24, 25 பழனியில் முருக மாநாடு நடத்துகிறாங்க. அதில் எல்லா நாட்டில் தலைவர்கள்லாம் முருகன் மேலே உள்ள இதை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. மாநாடு சிறப்பாக நடந்தது. அப்போ இந்த உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த முருக மாநாட்டுக்கு ஏன் வந்தாங்க, முருகன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிங்கிறதுக்கு தான். முருகன்னா யார், பிரம்மன்னா யார், இப்படின்னு இந்த உலக நாட்டு தலைவர்களுக்கு யாரும் சொன்னாங்களா? எல்லா மடாதிபதியும் வந்திருப்பாங்க. முருகன்னா யார், வள்ளி தெய்வானன்னா யார், இச்சா சக்தினா என்ன, கிரியா சக்தினா என்ன, ஞானா சக்தினா யார்? அப்போ தண்டாயுதபாணி இங்கே நிற்கிற அவதாரம் தண்டாயுதபாணி, அதோட அர்த்தம் என்ன? திருப்பரங்குன்றம் 6 படை வீட்டில், திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் அம்மையும் அப்பனும் இருப்பாங்க. நடுவில் அரி, வள்ளி தெய்வான அரி. அப்போ இந்த அரியை தானி முருகாங்கிற. அப்போ இந்த அரியோட பேர் என்ன? ஐயப்பன். தண்டாயுதபாணியாக நிற்கிறது முருகன். அது உனக்கு தெரிஞ்ச பாடம், நீ கற்றுக்கிட்ட பாடம். ஆனால் தண்டாயுதபாணியாக நிற்கிறது ஐயப்பன் தான் உனக்கு தெரியாது. இந்த கேரளா மலையாளிக்கே தெரியாது, பின் உனக்கு எப்படி தெரியும்? அப்போ முருகன் வேற, ஐயப்பன் வேற. நீ கடித்த பாடம், தெரிஞ்சுக்கிட்ட பாடம். ஆனால் 18 சித்தரில் அகத்தியர் குரு. அந்த அகத்தியர் குரு தான் விநாயகன். அறிவு என்பது மூத்தவன், அதை உச்சரிக்கிறது இளையவன். அப்போது விநாயகனுக்கு இளையது முருகன் தான். 6 கார்த்திகை பெண்கள், கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு தான். அப்போ உலக மாநாடெல்லாம் நடத்தி முருக பக்த மாடெல்லாம் சிறப்பிச்சுட்டு போயிட்டியே. இந்த திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்க, திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்க, கடல் வழியாக வர்ற ஆபத்தை காப்பாற்றப்படலான்னு நான் 2018 இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் சூரசம்ஹார அனத்திக்கு தான் திறக்கணும். கடல் வழியாக வர்ற ஆபத்தை காப்பாற்றப்படலாம். திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறங்கன்னு. ஆனால் திறக்க நேரம் கிடையாது. எல்லா ஆலயத்தை பூட்ட இவங்களுக்கு நேரம் இருந்தது 2020. அப்போது இப்போ தென் மாவட்டத்தில் வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சு. ஆனால் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம். ஆனால் ராஜகோபுர வாசலை திறந்துருந்தா அந்த தாமிரபரணி அப்படி பொங்கி இருக்காது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. இப்போ கேரளா வாய்நாடு வெள்ளத்தால் பாதி கிராமமே இல்லாமல் போயிட்டு. எப்போ திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தா கடல் வழியாக வர்ற ஆபத்து, இந்த வாசல் மூலமாக உலக நாட்டுக்கே ஒரு நன்மை நடக்கும்பா அப்படின்னு. ஆலயத்தெல்லாம் திறக்கக்கூடாது. சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் திறக்கணும். அன்னைக்கு தான் முருகன் சூரசம்ஹாரம் பண்ணுறது. அப்படியா? நீங்கள் பண்ணுறது தான் சூரசம்ஹாரம். ஒரு மனித உடலை கொண்டு போய் எரிமேடையில் கொண்டு கொடுத்துட்டு வர்ற பற்றியா, அதுக்கு அர்த்தம் முருகன் சூரசம்ஹாரம் பண்ணிட்டார். அவன் அடுத்தால மனித பிறவி ஆகவே முடியாது. அவன் கழுதை, நாய், காக்கா, இப்படி அவனுக்கு பிறவி. ஏன்னா நீ தான் மனிதங்கிற உடலை கொண்டு எரிச்சிட்டியே. எரிச்சு சாம்பலை கொண்டு நீ சமூக நதியில் பூஜை பண்ணாலும் சரி, நீ கங்காவில் போய் பூஜை பண்ணாலும் சரி கிடையாது. ஈஸ்வரோட உச்சி கங்கை. அந்த ஈஸ்வரோட உச்சி தான் நம்மளோட தலை என்பது. ஆனால் நீ அதை கொண்டு எரிச்சிட்டு நீ சாம்பலை ராமேஸ்வரத்தில் கொண்டு கரைச்சா ராமநாத சாமி உனக்கு பாவ மோட்சம் கொடுப்பாரா? அதுக்கு பேர் தோஷம், பிரம்மகத்தி தோஷம். உன் குடும்பம் ஒன்று விடவே விடாது. ஒரு மனிதன் இறந்து போனால் புதைச்சிட்டா அது நல்லது. அப்போ ராமன் ராவணனை வதம் செஞ்சான். ஆனால் அந்த ராவணனும் ஒன்று, அந்த ராமனும் ஒன்றுங்கிற கதை மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. சரவணனே ராவணன், ராவணனே சரவணன். அந்த சாங்கிற எழுத்து தான். சாங்கிற எழுத்தை வச்சா சரவணன், சாங்கிற எழுத்தை எடுத்துட்டா ராவணன். ஆனால் அந்த எழுத்து தான். அப்போ சீதாவை கடத்திட்டு போயிட்டா ராவணன். அது உனக்குள்ள பாடம். ஆனால் ஈஸ்வரோட கடினமான பக்தன் ராவணன். சிவலிங்க வழிபாடு, மண்ணில் மறைஞ்சிட்டா சிவலிங்கம் அடையாளம். ஆனால் எரிச்சிட்டா பாவம், அவங்கள வேற பிறவி ஆக்குறோம். அதை செய்யக்கூடாது. இதுக்கு தான் சிவலிங்க வழிபாடு மனிதனுக்கு உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தில் சிவலிங்கம் முத தோற்றி வைத்தது சீதா தான்.
சீதா தான் மண்ணிலே சிவலிங்கம் பிடிச்சது. அகத்தியர் பூஜை ஆரம்பிக்கலான்னு சொன்னது. அப்போ அந்த அகத்தியர் யார், அந்த சீதா யார்? லோக முத்ரா. அகத்தியாய லோக முத்ராய நம. லோக மாதா, பரலோக மாதா. நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் சிவனுடையது. ஆனால் அதை உச்சரித்தது அகத்தியர் தான். அப்போ அகத்தியர் யார், அரி யார்? அப்போ முருகா என்றால் இளையவன் அரி. இந்த அரியத்தான் நம்ம ஐயப்பங்கிறோம், அகத்தியருங்கிறோம், முருகங்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் மூத்தது விநாயகருங்கிறோம். இந்த விநாயகர் அம்மை அப்பரோடு இருக்கிறாங்க. அம்மை அப்பரோடு இருக்கிறாங்க. இது உச்சிஷ்ட கணபதி. இந்த கணபதிக்கு மேலே கணபதியே கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் அம்மை அப்பரே உலகம், உமாபதி உலகம். அப்போ ஊ என்பது 2, அம்மா அப்பா. பதி என்பது கணவன் அர்த்தம். அப்போ உமாபதி, இந்த விநாயகரோட அர்த்தம் உமாபதி. அதாவது உமையவளை தூக்கி வச்சிருக்க பேர் உமாபதி. பதினா கணவன், பத்தினா மனைவி. அதாவது பதி பத்தினி, கணவன் மனைவி. அதான் உமாபதியே உலகம், அம்மை அப்பரு உலகம். அது விநாயகர் தான் சொன்னது. அப்போ இந்த விநாயகர் சொன்ன மந்திரத்தை சொன்னாதான் முருகனுக்கு முக்தி. அதுதான் மாம்பழம் வந்து விநாயகர் வாங்கினார், முருகன் கோவப்பட்டு போயிட்டாருன்னா விநாயகரால் பேசத்தரம் கிடையாது. ஆனால் பேசத்தரம் சகலதையும் கொடுத்துருக்குது இளையவனுக்கு. அதுதான் அரி ஐயப்பன். முருகா முக்தி. முருகன் இருக்கும் இடம் முக்தி. முருகன் இருக்கும் இடம் முக்தி. ஆனால் நீ என்ன சொல்கிற, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலை நினைத்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. ஆனால் முருகன் இருக்கும் இடம் முக்தி. அந்த முருகன் இருக்கும் இடம் என்னென்னா உன் கண்ணில் இருக்கிறாரு, அழகு. உன் கண்ணு இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ அழகு முருகன் என்றால் கண்ணு. அந்த கண் பதி கணபதி இளையவன் இப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுது. இந்த பழனிக்குள்ளேயே கடல் இருக்குது. பழனிக்குள்ளேயே கடல் இருக்குது. அந்த கடலுக்கு பேர் தான் பாலசமுத்திரம். இந்த பாலசமுத்திரத்தில் பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மாதிரி ரங்கநாதருக்கு ஒரு ஆலயம் உண்டு, மலை உச்சியில். அப்போ இந்த ரங்கநாதர் யார், இந்த தண்டாயுதபாணி யார்? பிரம்மாவே தோற்றி வைத்த மகாவிஷ்ணு, நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம், தண்டாயுதபாணி ஐயப்பன், அகத்தியர் இப்படிங்கிற ஒரு பொருள். கலியுக வரதன் ஐயப்பனா முருகனா தெரிஞ்சுக்கிடணும். கலியுக வரதன் ஐயப்பனா முருகனா. 18 படி அத்தியாயம் பகவத்கீதை. ஒரு மனிதனோட உடல், இந்த உடலில் கண்ணை வச்சு நீ செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு விட்டுருது. எது? கண்ணு தான் காரணம். அந்த கண்ணுக்கு மேலே தான் சத்தியம் பண்ணுறோம். பார்த்ததை பார்க்கலன்னும், பார்க்காததை பார்த்தோம்னும், கேட்டதை கேட்கலன்னும், கேட்காத கேட்டோம்னு சொல்லக்கூடாது. சத்தியம். நீ என்ன தவறு பண்ணாலும் உன் கண்ணு தான் சாட்சி. அடுத்தாப்புல நீ இறந்துட்டேன்னு சொல்லும் போது ஆண்டவங்கிட்ட உன் கண்ணு எல்லாமே சொல்லிவிடும். அப்போ தான் நீ நினைப்ப, ஐயோ கண்ணே பேசுது, ஆண்டவா இந்த கண்ணால் இவன் எந்தெந்த தவறு பண்ணோம், ஆண்டவா இவங்க கண்ணால் காசு படத்தில் குழி தோண்டி மூடி ஒழிச்சு வச்சோம். அது இந்த கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் இந்த கண்ணுக்கு மனிதன் கற்றுக்கிட்ட தண்டனை என்ன? டேய் மாப்பிள்ளை சொல்லிட்டியா, எரிமேடை சீக்கிரம் வேலை முடிஞ்சிருண்டா, சுவிட்சை போட்ட உடனே சாம்பல் ஆகிடுறான். அந்த கறி மேகம் அப்படியே குழாயி கூடி அப்படியே மேலே ஆகாயத்துக்கு போகுது. இதை வச்சு ஆண்டவன் என்ன மயிரையாக பிடுங்குவான்? கறி மேகம் காக்கா பிறவி. ஏடா ஒரு குழியை தோண்டி ஒரு மனிதனை அடக்கம் பண்ணிட்டு ஒரு அமாவாசைக்கு ஒரு விளக்கு போட்டால் நல்லது. நீ என்னென்னா எரிமேடையில் எரிச்சிட்டு சாம்பலை கொண்டு போய் சமூக நதியில் பூஜை பண்ணுற. கேட்டால் சிவ பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமேல் தோஷமே கிடையாதுங்கிற. நீ பிரம்ம தோஷத்தை உருவாக்கிக்கிட்ட. நீ பூலோகத்தில் உன் சொந்தக்காரனை நீ எரித்து சாம்பலாக்குறனால அவன் காக்கா பிறவி ஆகிடுறான். அதுதான் காசியில் காகம் கத்தாது, புரியுதா? காக புஜின்ற கதை, காகம் கொட்டி விட்ட கமண்டலம், இப்படி எல்லா கதையும் மனித உடலை சார்ந்து தான். ஆனால் இந்த உடலுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கு பாரு, அட பாவி. அந்த எரிமேடைக்குள்ளே அனுப்பிட்டு சுவிட்சை போடும்போது அந்த கண்ணு கிடந்து நெருப்பில் கிடந்து கத்துமாடா பாவி. இந்த கண்ணு கிடந்து அட பாவியலான்னு கத்தும். உன் காது கேட்குமாடா? குழி தோண்டி மூடுனா அவன் கண்ணு எங்கேருந்து தோன்றப்பட்டதோ அங்கேயே போய் சேர்ந்துடும். உன் உடம்பு ஒரு புழுவால் உருவானது, உன் தாய் தந்தை ஒரு புழுவால் உருவானது. ஆனால் உன் உடம்பு இந்த மண்ணில் மக்கிட்டா எத்தனை உயிரினம் ஆகுது தெரியுமா? உன் உடம்பு புழு மூலமாக.
ஆனால் அத்தனை உயிரினத்தையும் உன் உடம்பை எரிக்கும் போது கொன்றுது. உன் உடம்பு மூலமாக அத்தனை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருளை நீ எரிமேடையில் எரித்து கொன்றுத. கேட்டால் எனக்கு பிறவி இல்லாத வரம் வேண்டும், சிவனை தொழுதா பிறவி இல்லாத வரம் கொடுப்பான். எந்த சிவன்டா சொன்னார்? சி என்றால் விநாயகன், வா என்றால் சரஸ்வதி. இதில் எங்கடா உன் சிவன் இருக்கிறாரு? நான் என்பது நாராயணன், மா என்பது மகாலட்சுமி, யா என்பது முருகன். நமச்சிவாய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம். ஓம் பிரணவ பொருள். யாரோட பொருள்? உமாபதி. நீ பார்த்த விநாயகர் தான் பரம்பொருள். அம்மை அப்பனே உலகம். உனக்கு இருட்டு வெளிச்சம் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாது. புரியுதா? ஆனால் இந்த இருட்டு வெளிச்சம் உன்னை உருவாக்கி அழிக்கிறது கிடையாது. நீ மறுபடியும் வந்தால் தான் இந்த பூமியில் நீ என்ன செஞ்சியோ அதை மீண்டும் செய்ய முடியும். நீ மனிதனை வாழ்ந்து கொண்டு எரித்து சாம்பலை கொண்டு ராமேஸ்வரத்தில் கரைச்சங்க, காசியில் கொண்டு கரைச்சங்க, பிறவியே கிடையாது. பாவி, உன் உடம்பு கறி மேகமாக போகிறதுல காக்கா பிறவி, அப்புறம் ஆசை பூரா அந்த காக்கா பிறவியில் காத்து மறுபடியும் நாய் பிறவி, அப்புறம் பன்றி பிறவி, எல்லா பிறவியும் எடுக்க வேண்டி வரும். மனித பிறவிக்கு அப்பாடு கடவுளே, எல்லா பிறவியும் என்ன மனிதனாப்பட அப்பனா தான் உன்னை வந்து தொலைவாட்ட முடியும், உன்னை கும்பிடவாட்ட முடியும். என்னால் 1 லிட்டர் பாலை கொண்டாந்து அபிஷேகம் பண்ணுறேன். ஏன்னா நீ மறைஞ்சு ஒரு சிவலிங்கம் வச்சா உனக்கு 10 பேர் வந்து பால் அபிஷேகம் பண்ணுவான். நீ எரித்து சாம்பலை கொண்டு கரைச்சிட்டா காக்கா பிறவி தான், கான்னு கத்திக்கிட்டு போக வேண்டியதான். இதை அறிகிறது தான் ஞானம், பிரம்ம ஞானம். பிரம்மா தோற்றி வைத்தது யாரை தோற்றி வைத்தார்? 5 முகத்தோடு தோற்றி வைத்தார், நமச்சிவாய. அதில் ஒரு முகம் சிவன் கிள்ளிட்டார், திருவோடு. ஐயப்பன் கரை உள்ளவன், பேசும் திறம் உள்ளவன். அதுதான் மெய்யப்பன், மெய்ப்பொருள் ஐயப்பன். அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி, எனது மகர ஜோதி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, கடல் பெருங்கருணை. உமாபதியே உலகம். அம்மை அப்பன், அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். புரியுதா? இந்த மந்திரத்துக்கு மிஞ்சின மந்திரம் உலகத்தில் கிடையாது. அம்மை அப்பனே துணை.